போகணும்? பஸ் எங்க போதோ அங்க போறோம். என்ன மப்பெடுத்து அலையறீங்களா? ஓசில பஸ் விட்டது தப்பா போச்சே. எங்க தகப்பா, என்ன நைஸா மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போயிட்டு என்ன கொஞ்சற மாதிரி இதான் சாக்குன்னு கார்த்திகாக்காவுக்கு பிட்டு போடுறல. இது நியாயமாடா தகப்பா? டேய், டைடி பை பண்ணனும், சேல் பண்ணனும்னா குரூப் லிங்க் பயோல இருக்கு. மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டபிள் ஆன குரூப் தாங்க. எனக்குன்னு இருக்கிற பூஸ்ட், ஹார்லிக்ஸ், செர்லாக் எல்லாத்தையும் எங்க மாமா திருடி தின்றான். டேய் மாமா, உனக்கு பின்னால வைக்கிறேன்டா பெரிய சாமா. நாய் பூனைய கூட நம்பிடலாம், ஏன் எதிரிய கூட நம்பலாம். ஆனா ஒருபோதும் சொந்தக்காரங்களை மட்டும் நம்பாதீங்க. இது என்னோட அட்வைஸ். நான் சொல்றது உண்மையா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். மறக்காம முஸ்லீம் நண்பர்கள் எனக்கு பிரியாணி பார்சல் கட்டி எனக்கு அனுப்புங்கப்பா. வெயிட் பண்ணுவேன்ப்பா. ஏன் நீங்க இந்த குட்டி வயசுலயே வேலைக்கு வந்துட்டீங்க? எங்க வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கு. சூழ்நிலையா இருந்து நல்ல பையனா இருப்பேன். என்ன பார்க்க வர சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன குஞ்சுமணி, குதிரைமணி, குட்டி பத்தாருன்னு சொல்றீங்க. அது பிடிக்கல. அதான் அழகா அஜித் குமார்னு பேர் இருக்குல்ல. டேய் தகப்பா, நீ நல்லா சித்தி கூட விளையாண்டு போட்டுட்டு விதி விளையாடிடுச்சுன்னா சொல்ற நாயே ஜிம் முடிச்சிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா. இருடா. டேய் மாமா, போன வாரம் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிள்ளைய செட் பண்ணி தார. வெக்கம் இல்ல? நீ எனக்கு மட்டும்தான் மாமாவா இல்ல ஊருக்கே மாமாவா? குட்டி குஞ்சான்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இனிமே பட்டுக்குட்டி, செல்லக்குட்டின்னு தான் சொல்லணும். சரியா புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இனிமே என்ன யாராச்சும் குட்டி குஞ்சான்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். இனிமே பட்டுக்குட்டி, செல்லக்குட்டின்னு தான் சொல்லணும். சரியா புரிஞ்சு? விநாயகர் சதுர்த்திக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விநாயகருக்கு வைக்கிற கொழுக்கட்டை, பொரி, சுண்டல் எல்லாத்தையும் திருடி தின்னலான் இருக்கு. மூத்த பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா பாவம்ல. இளைய பிள்ளை ஏதாச்சும் தப்பு பண்ணிருச்சுன்னா பொசுக்குன்னு என்ன ஏதுன்னு கேட்காம கூட மூத்த பிள்ளையா கட்டி கொடுத்துறாங்க. வந்தா பாத்துட்டு மட்டும் போங்க. அது என்ன பழக்கம்? கண்ணத்தை புடிச்சு இழுக்கிறது, குஞ்சாமணிய நோண்டுறது, என்னைய போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் தப்புங்க. என்ன பார்க்க வந்தா ஒரே ஒரு குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டியே. இரு, எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து பூசை வாங்கி தரேன். தகப்பா, ஒரு பொம்பளை பிள்ளைய கூட விடுறது இல்ல. நேத்து கூட எங்க அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு பிட்டு போடுறியாடா தகப்பா? இது நியாயமா? தகப்பா, எங்க அம்மா தூங்குன பிறகு அருள் இல்லாம சித்திய கூட்டு வந்துகிட்டு இருக்கேல, அதான்டா நான் ஜிம்முக்கு வந்திருக்கேன். உனக்கு இருக்குடா? இன்னைக்கு என்ன பிளான்? அழுவேன், பால் குடிப்பேன், பேண்ட் தள்ளுவேன், தூங்குவேன், ரீபீட். எங்க போயிட்டு இருக்கீங்க? வீடு கட்ட செங்கல் பத்தல, அதான் எங்க அம்மா சுட்ட இட்லி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். தங்கம் சோகமா இருக்க? நமக்கு நடிக்கவும் தெரியல, நம்ம கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியல. என்னதாங்க பண்றது? ஜப்பான்கார வேலை செய்யல செத்துருவான், சீனாக்கார சூதாடாம இருந்தா செத்துருவான், நம்ம சொந்தக்காரங்க சந்தோஷமா இருந்தாவே செத்துருவான். உண்மை. படிச்சு நல்ல பேர் வாங்கணும். வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பேர் வாங்கறதுக்கு பிறக்கும் போதே நல்ல பேரா வச்சானவா? இது சொன்னா நம்ம என்னதான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சாக்கடையில விழுந்துட்டா எழுந்துதான் வரணும். அதை விட்டுட்டு அங்கேயும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்க கூடாது. பேபி எங்க போறீங்க? அம்மா ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, நான் என் பாட்டி தாத்தா வீட்டுக்கு போறேன். யார தேடுறீங்க? அப்பாவை பைக்ல கூட்டி போக சொன்னேன், செப்பல் போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு துரோகி. பேபி, ஏன் பயந்துட்டே போறீங்க? மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க்க முடிக்கவே இல்ல. ஸ்கூல் போனதும் அடி பின்ன போறாங்க. வளர்ந்த பிறகு என்னவா ஆக ஆசைப்படுறீங்க? நான் வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்பா ஆக ஆசைப்படுறேன். தங்கோ, ஒழுங்கா சாப்பிடு சரியா? நீ சாப்பிடலான்னா நானும் சாப்பிட மாட்டேன், பாத்துக்கோ. எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுடா செல்லம். எந்த நேரமும் உன் நினைப்பாவே இருக்கு, சாப்பிடவே தோணல. ஏன் பாத்திரம் கழுவுறீங்க? எங்க அம்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, என்னைய பாத்திரம் கழுவ சொல்லிட்டாங்க. விவசாயம் பண்ற பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஆனா தம் பொண்ணு கட்டி கொடுக்க வீட்டுக்காரங்களுக்கு தோப்பு துறவு இருக்கணுமா? என்னங்க நியாயம் இது? அதாங்க எங்களுக்கும் புரியல. பொண்ணுங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு நீங்க செவ்வாயில கால வச்சாலும் சாப்பாட்டுல கை வைக்க கடைசியா எங்கிட்ட தான் வரணும். அழகா, இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்க. நாம என்னதான் மாட்டுக்கு ரோஜா பூ கொடுத்தாலும் அது பால் தான் கொடுக்கும், ரோஸ் மில்க் கொடுக்காது. என்பது வடை மாதிரி, நாம தான் காக்கா போல போய் தூக்கணும். பீச்சா மாதிரி வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது. தமிழ் அழகா, இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்லுங்க. நாம என்னதான் மாட்டுக்கு ரோஜா. ஏன் வந்தோன்னே கிளம்புறீங்க? உங்க பொண்ணு என் கூட விட்டுட்டு போங்க, நான் விளையாடணும். நீங்க மட்டும் எங்க அத்தைய கையோட கூட்டிட்டு போறீங்க. மாமா, நீங்க அவளை இறக்கி விடலைன்னா நான்லாம் வழி விட மாட்டேன். இப்ப தேவையில்லாம பஞ்சாயத்து ஆக போகுது. மாமா, பேபி எங்க போறீங்க? ஸ்கூல்ல ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்னாங்க.
அதான் நான் சன்னியாசி ஆக போறேன். பேபி கொஞ்சம் பாத்துரு பேபி. ஏன் பேபி? கொழுக்கட்டைன்னு நினைச்சு யாராச்சும் தூக்கிட்டு போயிட போறாங்க செல்லம்.